தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. 5ஆம் நவநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்க வந்துள்ள அருட்தந்தையர்களையும் அருளகம் பங்கு இறைமக்களையும் இன்றைய வழிபாடுகளை சிறப்பிக்கின்ற புனித கோல்பே மற்றும் புனித கிளாரா அன்பிய குடும்பங்கள் மற்றும் அகஸ்தியபுரம் கிளைப்பங்கு இறைமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இன்றைய மைய சிந்தனையாக துயரம் நிறைந்த உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தவர் நம் புனிதர் பிரான்சிஸ் அசிசியார் என்பதை தியானித்து உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்பட்டு இறை சமூகமாய் கூடி வந்திருக்கின்றோம். துயர் ஒருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்று மழைப்பொழிவில் நாம் வாசிக்கிறோம். இதை வாழ்வாக்கி காட்டியவர் பிரான்சிஸ் அசிசியார். அறிவினால் ஆகுதவன் பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றம் கடை. இந்த குரலில் வள்ளுவன் சொன்னதை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் அசிசியார். அவர் மனிதர்களை மட்டுமல்ல, காட்டு உயிர்களையும் இயற்கையையும் போற்றியவர். எல்லைகளை தாண்டி நேசித்தவர். பிரிதின் நோய் என்பது மனிதர் அல்லாத உயிர்களையும் நேசிப்பது. ஓநாயை உற்ற நண்பனாக பாவித்தவர். அது பட்ட துன்பத்தை விளக்கி மகிழ்வித்தவர். உயர் துடைத்து உயர்நிலைக்கு மானுடத்தை உயர்த்தியவர். பிறர் துன்பத்தை தனதாக பாவித்து துயர் துடைத்து தூயவர் நம் அண்ணல் பிரான்சிஸ் அசிசியார். அவரது வாழ்க்கையை நமது மேல்வரி சட்டமாக்கி மேன்மையாய் வாழும் வரம் வேண்டி தொடரும் கல்வாரி படையில் பங்கேற்போம். ஒளியேற்று நேரம். இன்று 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்ய வந்திருக்கும் அருட்தந்தை மனோஜ் அவர்கள், பங்கு தந்தை கடையம் அவர்களை முதல் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். புனித கோல்பே அன்பியத்தின் சார்பாக அதன் தலைவி திருமதி எலிசபெத் அவர்களை 2வது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். புனித கிளாரா அன்பியத்தை சேர்ந்த அதன் தலைவர் திரு அந்தோனிராஜ் அவர்களை 3வது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கிறோம். அகஸ்தியபுரம் இறைமக்கள் சார்பாக சகோதரி மலர் அவர்களை 4வது திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியிலே சிறப்பாக சிறப்பு செய்யக்கூடிய அன்பு குடும்பங்கள், குறிப்பாக கொள்கையம் மற்றும் அவர்களோடு இணைந்து இந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய கிளாரான்பியம், மேலும் அகஸ்தியபுரம் இறைமக்கள் அனைவருடைய குடும்பங்களை நினைவு கூர்ந்து அனைவருக்காகவும் இறைவனுடைய அருளாசி வேண்டி திருப்பலி ஒப்புக்கொள்ளவும் இந்த கருத்துக்களோடு
கீர்த்திராஜ் ஆசிரியருக்கு நற்சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், கோமதி ஆசிரியர் அவர்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்ததற்கு நன்றியாகவும், மேலும் மலர் தேவி பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் இத்திருப்படியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலுமாக கோட்டை அங்கிய குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், படிக்கின்ற பிள்ளைகள் கல்வியிலும் இறை ஞானத்திலும் சேர்ந்து விடும்படியாகவும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும்படியாகவும், முதியோர்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், மேலுமாக ஸ்டடீஸ் ஜஸ்டின் இவருடைய குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இறையாசிர் கிடைக்கும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மறித்து தேவ சகாயம், திரேஸ் புஷ்பம், பெனடிக்ட், அமல்ராஜ் இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காகவும் திருப்படியை ஒப்புக் கொடுத்து செய்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நினைவு கூறுவோம். நம்முடைய புனிதபடியாக இறையர்கள் வேண்டி மன்றாடுவோம். இத்தூய மலர் நிகழ்வை கொண்டாட தகுதி பெறுப்பதற்கு நம் குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் படி நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சேவையின் தாழ்மையில் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் உம் திருமகனை பின்பற்றி பேர் பக்தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது செக்கரியா நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எருசலேம் நகரை விட்டு வெளியே குடியிருப்போர் படைகளின் ஆண்டவரை நோக்கி மன்றாட எருசலேம் நகருக்கு வருவார்கள் என நம் ஆண்டவர் கூறுகிறார். கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையால் தூண்டப்பெற்று எருசலேம் நகர் நோக்கி வேற்றினத்தாரும் வருவார்கள் என கூறும் இவ்வாசகத்தை கேட்போம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம். வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 இறை வார்த்தைகள் 3 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும்
உங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியுடைய 5ஆம் நாள் நவநாள் விழா வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, என்னுடைய மறைமுறை துவங்குவதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் என்கின்ற ஒரு ஆசை எனக்கு. முதலிலே, எனக்கு துன்பத்தை கண்டால், துயரத்தை கண்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கை தூக்குவோம். எனக்கு துன்பம் வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம் சாமி அப்படிங்கிற கை தூக்குங்க. யாரும் கிடையாது. சந்தோஷம். அடுத்ததாக, இந்த திருச்சிலுவையை பார்த்தால் உங்களுக்கு என்ன ஞாபகத்திற்கு வருகிறது? என்ன தோணும்? இயேசு பாடுபட்ட நிகழ்வுகள் ஞாபகத்தில் வருகின்றது. வேற நம்முடைய பாவங்களுக்காக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. சரி, சந்தோஷம். எத்தனை பேர் இந்த பூசைக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி மனசுல எனக்கு இந்த கஷ்டம் போயிடணும், அந்த கஷ்டம் போயிடணும், எனக்கு இந்த துன்பமெல்லாம் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு ஜெபிப்பதற்காக, வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில கலந்து கொண்டிருக்கோம். வேண்டும் போவோம். இப்படிதான் கிடையாது. என் துன்பம் இருக்கிறதுனால வைத்து போவோம். துன்பத்து இருக்கு அதுவும் இல்லையா? சரி, அப்ப நம்ம பிரசங்கத்தை வைக்கணும் நினைக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு அப்படிதான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்னைக்கு தலைப்பு என்ன? துயரம் நூறு பேர் பெற்றவரா? துயரம் நிறைந்த உள்ளங்களுக்கு மகிழ்ச்சி தந்தவர் யாரு? நம்முடைய புனித பிரான்சிஸ் அசிசி அப்படின்னு. அதுக்கு முதல்ல நமக்கு துயரம் இருக்கா, துன்பம் இருக்கான்னு யோசிக்கணும். அதுதான் அது கேட்டேன். உங்களுக்கு துயரமே இல்லாதங்கிறப்ப, ஏற்கனவே அசிசியானவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாருங்கிறப்ப அப்படி இருக்குங்க இந்த மறையிலை. இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது என்னமோ நம்ம கூடையே பிறந்ததாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஒரு சில பேர் நீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நம்மை வெளிப்படுத்தாமல் கைகளை உயர்த்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொருடைய மனதிலுமே எனக்கு இந்த துன்பம் போயிடாதா, எனக்கு இந்த துயரம் போயிடாதா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஆலயத்திற்குள்ளே நாம் நுழைந்திருப்போம். இந்த ஆலயத்தில் திருப்பலியில் வேண்டுகின்ற பொழுதும் இதுதான் வேண்டியிருக்கும். அன்புக்குரியவரே, இந்த தினம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பிலே துயரம் நிறைந்த உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுப்பவராக நம்முடைய புனிதர் இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்த இன்றைய தினம் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா நமக்கு ஆறுதல் கிடைக்காதா என்கின்ற ஒரு ஏக்கம் நம் ஒவ்வொருவருக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு நம்முடைய புனிதர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே துயரத்தை எவ்வாறு கண்டுகொண்டார், அதை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதெல்லாம் உங்களோடு சேர்ந்து சிந்திக்க நான் விரும்புகின்றேன். முதலிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய புனிதரானவர் தாம் இறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பாக என்ன வாங்குறாங்க? என்ன ஒரு அருள் பெறுகிறார்கள்? 5 காய்களுடைய வரம். அது அவருக்கு மகிழ்ச்சி கொடுத்திருக்குமோ? வழிகளை கொடுத்திருக்கும், துயரத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா அதிலிருந்து வருகின்ற இரத்தம் அவரை வலிமையற்றவராக மாறி இருக்கும், சோர்ந்து வைப்பார். ஆனா அந்த நேரத்திலும் அவர் அந்த 5 காயங்களையும் ஏற்றுக்கொண்டவராக மாறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட அதே துன்பத்தை தாம் பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகின்றார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 5 காயங்களால் இவ்வுலகத்தை மீட்டாரோ, அதே போல எனக்குரிய மக்களை இறைவன் பால் ஈர்க்க வேண்டும், அவர்களுக்காக அந்த இறைவன் கொடுத்த மகிழ்ச்சியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாதுகாவலர் அந்த காயங்களை நமதாக்கி கொண்டார். அந்த காயங்களுடைய விழாவை என்று கொண்டாடுகின்றோம். ஞாபகம்
இந்த காயங்களுக்குன்னு ஒரு நாளை திருத்தந்தையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காயங்களை நினைவுபடுத்தி கொண்டாட அழைக்கிறார்கள். என்ன தெரியுமா? செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய காயங்களை நினைவு கூர்ந்து நினைக்கின்ற நாடாக அதை நான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி தன்னுடைய உடலிலே அந்த காயத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு புனிதர், அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு வழிகள் இயேசு கிறிஸ்து பெற்றிருப்பார்கள். அந்த வழியோடு நாம் அனைவருக்கும் இன்றைய தினம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்க இருக்கின்றார். என்ன செய்தினா, இன்னைக்கு நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்ட அந்த ஒரு வாசகத்தின் மூலமாகவும் சிறப்பாக மத்தேயு நற்செய்தி 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற அந்த ஒரு நற்செய்தி பகுதி கூட, அதாவது துயருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே துயரம் வந்துட்டாவே நம்ம தேர்தலை யாராவது ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களா? யாராவது நம்முடைய துயரத்திலே கூட இருக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு ஏக்கம் தான் நம் ஒவ்வொருவருக்குமே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் மலைக்குழுவிலே சொன்ன அந்த ஒரு வார்த்தை, துயர்வோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை நம்முடைய புனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டியவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை வரலாறை பல நேரங்களிலே நாம் கேட்டிருப்போம், மறைவுகளை கேட்டிருப்போம், வரலாற்று புத்தகங்களிலே வாசித்திருப்போம், தொலைக்காட்சிகளிலே அது திரைப்படமாக நாம் பார்த்திருப்போம். நம்முடைய புனிதர் ஒரு வணிகருடைய மகனாக செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தவர். அவர் அந்த வணிக பொருட்களை எல்லாம் விட்டு செல்கின்ற பொழுது பாதையோரங்களிலே வழியோரங்களிலே தொழில் நோயாளர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து அவர் தொடக்கத்திலே, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யாராவது கையில புண்ணு அது புஷ்டம் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், மூக்கு புதிக்கிட்டு அவங்க இருக்க செய்ய போகாமல் மற்ற புறம் செல்லும். நம்முடைய புனிதரும் அப்படிதான் நம்ம தொடக்கத்திலே வாழ்ந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் அந்த வழியிலே சென்ற பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரர் தொழுநோயாளர் அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது, கரத்தை நீட்டுகின்ற பொழுது அங்கே அவர் இறங்கி சென்று அந்த தொழுநோயாளருக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுத்து, அதற்கு பிறகு அவர் செய்த செயல்தான் அந்த தொழுநோயாளருடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. என்ன பண்றாரு? அவருடைய காயத்தை முத்தமிடுகின்றார். ஆக அந்த ஒரு செயல் அந்த மனிதனுக்கு ஆறுதலை தருகிறது. இதை யாருமே தொடாத இருந்த நேரத்திலே ஒருவர் வந்து இதை தொடுக்கின்றாரே என்ற ஒரு மகிழ்ச்சியை அங்கே நம்முடைய புனிதர் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் அவரை பாதுகாவலர் நாம் ஒவ்வொருவருமே அவர் இறங்கி வருகின்றார். உன்னுடைய வாழ்க்கையை திரும்புமா, உன்னுடைய வாழ்க்கை துயரமா, நான் இருக்கின்றேன், உனக்கு தேவையானவை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றளவிலும் நம் அனைவருக்குமே மறுத்து பேசுவோராக, துன்ப துயரங்களை மகிழ்ச்சி கொடுப்பவராக நம்முடைய புனிதர் மாறுகின்றார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை வரலாறே ஒரு சாட்சியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 18 20 வரை பார்க்கின்ற பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப சுமையோடு வந்திருக்கின்ற அனைவருக்குமே இன்றைய தினம் நம்முடைய பாதுகாவலர் இறைவனிடமிருந்து அந்த ஒரு ஆறுதலை பெற்றுத்தரப் போகின்றார். அந்த ஆறுதல் போதும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த புனிதரிடம் எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இவரை பாதுகாவலாக கொண்டிருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலிலே நம்முடைய புனிதர் மீது ஒரு நம்பிக்கை வேண்டும். என்ன ஒரு நம்பிக்கைனா, என் வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன துயரம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து நின்றாலும் சரி, இறைவன் எனக்கு என்னுடைய பாதுகாவலர் வழியாக கரம் கொடுப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்மிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
ஏன்னா நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையை வரலாற்றை பார்க்கின்றோம். அவர் எதையும் நம்பி போல, எல்லாத்தையுமே தன் தந்தையை தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை மட்டுமே நம்பியவராக சென்றார். ஆக நாம இந்த ஆலயத்துக்கு வரோம்னா நாம என்ன பண்ணணும்னா, அந்த அசிஸ்டி முன்னாடி எனக்கு இதுதான் கஷ்டம், இதுதான் கவலை, இதுதான் துன்பம், இதுதான் துயரம் என்று சொல்லி எனக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு அவரை மட்டுமே நம்பியவனாக நான் வீடு செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற பொழுது அவர் அடைந்தார் அல்லவா ஒரு ஆனந்தம், அந்த ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைந்திருக்கும். அதற்குதான் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இது மிக மிக ஒரு கடினமான செயல். இந்த செயலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க அசிஸ்டியாருடைய பிள்ளைகளாக மாறி என்ன ஒரு அப்பேற்பட்ட செயல்னா, யார் ஒருவர் துன்புறுகிறார்களோ, யார் ஒருவர் துயருகிறார்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்கள்ட்ட நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் கூறுவீர்கள் என்றால் நீங்கள் அசிஸ்டியாருடைய பிள்ளைகளாக மாறி. அன்புக்குரியவர்களே, ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே கஷ்டம் இருக்கு. நம்முடைய பக்கத்து வீடுல கஷ்டப்படுறாங்க, நம்முடைய குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் நாம் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர அதுதான் எதுவுமே செய்யறது. சிறப்பாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, இன்றளவிலும் தொலைக்காட்சியிலே பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வு, கரூரிலே ஏற்பட்ட கூட்ட நெரிசலிலே மறைத்த உயிர்கள். அதுல பல பேர் உதவி பண்ணாங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வது, பல அதிகாரிகள் வந்து பார்ப்பது என்று சொல்லி உதவினார்கள், நீதி உதவி எல்லாம் பண்ணினார்கள். அதிலே இன்றளவும் பேசப்படுவது அந்த இறந்த மக்களுக்காக அல்ல, பல வகையான அரசியல் பேச்சுகள், யார் மேல தவறு, யார் மேல தப்பு, இது இப்படி பண்ணாங்க, அதை இப்படி பண்ணாங்க பேசுவதை தவிர துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு என்று வந்து மாற்றப்பட்டு போனோம். அதான் இதை நாம் அனைவருமே ஒரு செய்தியாக கேட்டிருக்கின்றோம், செய்தியாக பார்த்திருக்கின்றோம். இன்னைக்கு வரையும் மனசை கொண்டு சொல்லுங்க, அந்த குடும்பத்துக்காக இறந்த ஆன்மாக்களுக்காக நான் ஜெபிச்சேன்னு சொல்லுங்க. அப்படி ஜெபிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிரான்சிஸ் அசிஸ்டியினுடைய பிள்ளைகள். நாம் அனைத்தையுமே செய்தியாகத்தான் பார்க்கின்றோம். அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்பு என்றுதான் பார்க்கின்றோமே தவிர அவர்களுக்காக ஜெபித்திருக்க மாட்டோம். இதுவரை 3 நாள் நாம் திருப்பலியே கொண்டாடினோம். திருப்பலியில் அந்த ஆன்மாக்களை நான் நினைச்சு பார்த்திருக்கேனா, அவர்களை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்தை நான் நினைத்து பார்த்திருக்கின்றேனா? அப்ப அந்த துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு நான் என்னுடைய புனித வழியாக ஒரு ஆறுதலை, ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றேன். இல்லையெனில் நான் எதற்காக இப்படி ஒரு வெளிப்பேசுதோல் வாழ்கின்றேன் என்பதை நாம் அனைவருமே சென்று பார்க்க வேண்டும். இந்த ஒரு செய்தியானது எனக்குமே பல நேரங்களில் ஒரு கேள்வியை தான் கொடுக்கின்றது. என்னதான் ஒரு சாமியானாக ஆகிட்டாலும் பல துன்பப்படுறப்ப, துயரப்படுறப்ப நான் போய் நிற்கிறேனா? இல்ல, அவங்க கஷ்டம் அவங்களோட இருக்கட்டும், என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் எப்பொழுது என்னுடைய கரத்தை நீட்டி பிறருக்கு துயரத்தோடு நான் நிறுத்திட்டேனோ அப்பொழுது இறைவன் கரம் என்னோடு இருக்கும். இல்லையெனில் இறைவன் நம்மையும் மற்றவர்கள் ஒருவராகத்தான் பார்க்கப்படும். நான் இந்த ஆலயத்திற்கு உள்ளே வந்தவுடனே நான் பார்த்த முதல் சிலுவை என்ன தெரியுமா? இங்கே சிலுவையை இயேசு புனித அசிஸ்டியாருடைய தோளிலே கரம் பிடித்து பல வரலாறுகள் பார்த்து. ஆனா எனக்கு இந்த ஆலயத்துக்கு வந்ததை பார்த்தோன்னே கடவுளுடைய துயரத்திற்கே தன்னை கொடுத்து ஆறுதல் சொன்னவராக இருப்பதாக எனக்கு தோன்றியது. அப்ப அந்த புனிதரை கொண்டிருக்கின்ற நான் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பப்படுகிறவர்களுக்கு, துயரப்படுகிறவர்களுக்கு கரம் கொடுக்கின்ற பொழுது அதை இறைவனுக்கு செய்கின்றேன் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே,
நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். எல்லா நிகழ்வுகளையும் பாருங்க, கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குரிய மகிழ்ச்சி கிடைக்கும். டக்குனு மகிழ்ச்சி வந்துச்சுன்னா அது எப்பவுமே நிலைத்து நிற்காது. சரிங்களா? ஆக அந்த துயரம் வரும்போது, துன்பம் வரும்போது நீங்கள் உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் கடவுளை பற்றி கொண்டு கடவுளோடு வாழ்கிற பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு மகிழ்ச்சி பாதையில் அழைத்து செல்லும். அதற்கு நம்முடைய பாதுகாவலர் உறுதுணையாக நமக்கு இருப்பார் என்பதற்கு நாம் முழுவதுமாக ஒப்புதல் பெற்று நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இது இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்நாளிலே துன்பத்தில் மகிழ்ச்சி கண்ட நம்முடைய புனிதரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து துன்பத்தியர்கள் பலர் வருகின்ற பொழுது அவர்களோடு நின்று அவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுத்தவர்களாக வாழ வரம் கேட்டு தொடர்ந்து திருப்பலியை ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலர் நமக்காக என்றும் பரிந்து பேசுவாராக. ஆமென். கேளுங்கள் தரப்படும் என முடிந்த ஆண்டவரை எங்களது பங்கு மக்களையும் கிளை பங்கு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திட இறைவாவை மன்றாடுகின்றோம். அன்பே அருளே என் இறைவா, போரில்லா உலகம் வேண்டும், புரிந்து கொள்ளும் மனம் வேண்டும், பிரிவினை வன்முறை இல்லா சமூகம் வேண்டி இறைவாவை மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்வும் வளமான ஆண்டவரே, ஒவ்வொரு நவநாள் கொண்டாட்டையும் உடனிருந்து வழிநடத்தவும், ஒவ்வொரு நாள் கல்வாரி பணியும் இறையை அனுபவத்தில் எங்களை நிலைநிறுத்தும் சந்தர்ப்பங்களாக மாறிடவும் உமதற்கு வேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயிரம் என் இறைவா, திரு அவையை ஆண்டவர்களை உமது கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆடம்பரமும் நுகர்வு கலாச்சாரமும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் பின்னடைவாக உள்ள இன்றைய நாட்களில் எங்களது ஞான மேய்ப்பர்கள் தங்களது மந்தைகளை கருத்துடன் பாதுகாத்து பராமரிக்கிற தேவையான அருளையும் பொருளையும் தந்து காத்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தேவைகளுக்கும் செவி சாய்த்தருளும். எங்களுடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் வழியிலே நாங்கள் என்றும் நடக்கவும், அவரை போல துயர்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழவும் தேவையான வரங்களையும் நாங்கள் இப்பொழுது கேட்டு ஜெபித்த அனைத்து மன்றாட்டுகளையும் நாங்கள் வரமாக உயிரிழந்து பெற்றுக் கொள்ளுகின்ற ஆசிரியை தந்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Amen.
சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுடைய இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தலைமை கொண்டு சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையை கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்கள் உமக்கு ஏற்றது பராமரிப்பை கொண்டாடுவது, உம்மை போற்றி புகழ்வதும் தகுவே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துடலில் கிடக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுகளை உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மகத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியக்குரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளவைகள் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்ச்சியுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் பரவியிருக்கும் திருவையை நினைவுகூருங்கள். எங்கள் திருத்தந்தையையும் எங்களது மறைமாவட்ட பரிமாணர் எல்லா திருநிலைகள் அனைவரும் உமது திருவையை வெளிப்படச் செய்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த கல்வாரி திருப்பணியில் நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இன்றைய திருப்பணியை சிறப்பு செய்கின்ற கோல்பே நம்பிய இறை மக்களையும், பிளான் நம்பிய இறை மக்களையும், அகஸ்திய அற்புத இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், எதிர்கால திட்டங்கள் ஆகிய அனைத்தையும் நிறைவாக அவற்றையெல்லாம் கொடுத்து அவருடைய வாழ்வை வளப்படுத்தியிருக்கிறோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இறக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுகவழியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரிடம் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்களுடைய பள்ளியின் பாதுகாவலர் புனித அசிசி பிரான்சிஸ், அசிசி கிளாரம்மா, புனித அந்தோனியா தந்தையோ மற்றும் இவ்விடத்தில் மகுந்தராய் இருந்தோராகிய நடைபெறும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பின்பற்றும் வரவருட உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் மாற்றி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை காத்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். துயர்படுகின்ற துன்பப்படுகின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை நாம் புரிந்து வழியாக கொடுக்க இருக்கின்றவர் இவரை. இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
புனித பிரான்சிஸ் அசியாருக்கு நாம் எழுதுவோம். 5வது நாள். தேவ சிநேகத்தின் பேரில் என் இரட்சகரை புனித பிரான்சிஸ் உடைய நேச அக்னி போன்ற செயலை ஒத்திருக்கிறார் என்று சமனசை ஒத்த ஞான வைத்தியரான புனித பனமந்து உண்மையாகவே சொல்லியிருக்கிறார். ஓ என் இறைவா, இந்த புனித தந்தை உம்முடைய அன்பில் வளர எல்லா படைப்போடும் உறுதுணையாக இருந்தன. நானும் அவ்விதமே அன்பில் வளர செய்தவர்களும். ஆனால் என் மட்டுக்கும் அவைகள் அதிக தளர்ச்சி அடைந்ததாகவும் பாவத்தில் விழுவதற்கு ஏதுவாகவும் அல்லது உடைய தெய்வீக மகிமைக்கு இடைவிடாமல் துரோகம் செய்ய உதவினதாகவும் இருக்கின்றன. ஆகையால் என் இறைவா, எனக்கு பொறுத்தலை கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நீர் மூட்டிய பரலோக அக்கினியில் ஒரு பொறியை எனக்கு கொடுக்கும்படியாய் உம்மை மன்றாடுகிறேன். அதனால் அவருடைய நடத்தையை நான் பின் சென்று உம்மை மகிழ்விக்கவும் உம்முடைய மகிமைக்கு என்னை முழுமையை ஒப்புக் கொடுக்கவும் நான் தேடுவேனாக. இறைவனை சிநேகிப்பதில் இவ்வளவு அதிகமாய் உயர்த்தப்பட்ட நேசத்தின் சமரசானவரே, நான் மன்றாடி கேட்கிற உதவியை எனக்கு கொடுக்க தடை செய்யாதேயும். இனி நான் என் இறைவனுக்கு துரோகம் செய்வது ஒன்றுக்காகவே பயப்படும் பொருட்டும் அவருடைய நேசத்திற்காக ஊழியம் செய்வதிலும் துன்பப்படுவதிலும் நான் ஆறுதல் அடையும் பொருட்டும் உம்முடைய படிப்பனைகளின் மூலமாய் என் புத்தி சித்தங்களை எல்லாம் சிநேகத்தின் மயமாய் திருப்பியர்களும். ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் செய்யப்படுவது போல மண்ணுலகில் எங்களுக்கு எல்லா குற்றம் செய்வோரை நாம் மன்னிப்பது போல அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே, கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம்முடைய பாதுகாவலர் அசிசி பிரான்சிஸுடைய 5ஆம் மறுநாள் திருப்பலியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்றி நல்ல ஒரு மறைகளை வழங்கியவர் நமக்கெல்லாம் ஏற்கனவே பரிச்சயமானவர் தான் அருள்பணி மனோஜ் அவர்கள். இன்றைய மறைவிலே துயரம் நிறைந்த உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தவர் என்ற தலைப்பிலே அருமையான மறைவை நமக்கு கொடுத்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னது போல, யாரெல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் இரக்கம் கொண்டவர் தான் நம்முடைய புனிதர். ஏன்னா அவரே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய வாழ்வில் சுமந்து வாழ்ந்தார். அதனாலதான் மற்றவருடைய துயரங்களை எளிமையாக அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எந்த அளவுக்குன்னா, ஒரு பயிர் இருக்கு, தலை இருக்கு, புல் இருக்கு, ரெண்டையுமே வளர அதுக்கும் உயிர் இருக்கு. எதுக்கு உயிர் இருக்கு? தலைக்கும் உயிர் இருக்கிறது என்று அதையும் வளரவிட்டு அழகு பார்த்தவர் தான் நம்முடைய புனிதர். அந்த அளவிற்கு உயிர்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார். துயரம் நிறைந்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு ஆற்றலை தரக்கூடியவராக இருந்தார், மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருந்தார் என்ற சிந்தனையை மிக அருமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதத்திலே நமக்கு எடுத்து கூறி இதை ஆசிரியர் நிறைவாக பெற்றுத் தந்தவர் அருள்பணி மனோஜ். நான் ஏற்கனவே எல்லா ஊர்களையும் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய துறவியாக நான் இப்போ ஒரு துறவி வந்துட்டேன். முன்னாடி இவர் மட்டும்தான் இருந்தார். இப்போ பக்கத்தில் ஒரு துறவி வந்துட்டாங்க. அவர் லாரன்ஸ் வருவார்கள், திருப்பதி சொல்லுவார். அதற்கு முன்பாக இவர் மட்டும்தான் எங்கள் பக்கத்தில் இருந்த துறவி அருள்பணி மனோஜ் அவர்கள். ஆகவே எல்லா ஊரிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நான் அவர்களை அழைத்தேன், இன்னும் அழைப்பேன். எல்லா நேரத்திலையும் வந்து அவர்கள் எல்லா ஆலயத்திலும் நமக்கு திருப்பதி நிறைவேற்றிருக்கிறார்கள். எப்பயாவது தேவைப்படுகிற போது அழைத்த போதும் எல்லா நேரத்திலையும் முடிந்த அளவிற்கு அவர் வந்து நமக்கு தனியாக இருந்தாலும் கூட உதவி செய்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் அருமையான அருள்பணி அவர்கள் இந்த நாளில் நமக்காக திருப்பதி நிறைவேற்றுகிற ஆசிரியர் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தன்னுடைய எழுதி தெரிவித்துக் கொள்வோம்.
நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அதன்படி பிரபு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வருட்டது பிரபு அவர்கள் கொண்டாடி பார்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்று அவருடைய பிறந்த நாள். இன்று அவருடைய பிறந்த நாள் தொடக்கத்தை சொல்ல மாட்டாச்சு. ஒன்று வச்சுக்கோங்க. இதுவரை என்ன செய்யலாம்? தொடர்ந்து ஜெபிக்கலாம். அவருக்கான ஜெபிகள் அவருடைய பணி சிறக்க இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் இந்த கோல்வே மற்றும் கிளாரா அன்பிய இறைமக்கள். அவங்க நமக்காக வடையும் ஸ்வீட்டும் கொடுக்குறாங்க. அதனால அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைங்களெல்லாம் இன்று எதுக்கு ஏமாத்திருப்ப 7:30 முடிஞ்சிச்சு. 7:30 முடிஞ்சது காரணம் இருக்கு. என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைப்பகுதியில் இருக்கக்கூடிய மறைக்கல்வி பிள்ளைகள் கலைப்பயிற்சியில் வளர்க்க இருக்கிறார்கள். அது 3/4 மணி நேரம் தான். 45 நிமிடத்திற்குள் எல்லாமே முடிந்துவிடும். அப்ப 7:30னா 7:15 ஆரம்பிச்சாலும் 8:30 எல்லாமே எல்லாம் முடிஞ்சிடும். அதனால தயவு செய்து திரைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளுமே நம்முடைய குழந்தைகள் தான். கருவுற்றால் அடிக்கடி நான் இந்த மாதிரி சொல்லுவேன். கருவுற்றால் ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் தாய். கருவுற்றால் ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் தாயாக இருக்க முடியும். கருணை கொண்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க தான் தாய். அதைத்தான் அதை வெளிப்படுத்த போறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைங்க திறமையை வெளிப்படுத்த இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு எல்லோருமே பங்கெடுப்போம். எல்லோரும் பங்கெடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வரக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உள்ளம். அவர் என்ன செஞ்சாலும் நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு நேரத்தே என்ன சொல்லி என்ன சாப்பாடுனாலும் கொடுப்பாரு. பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிற நிகழ்ச்சியில பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரிங்களா, பிள்ளைகளுக்கு அவங்க அழைப்பது பெற்றோர்களுக்கு சாப்பாடு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முன் வந்திருக்கிறார்கள். அந்த பேரெல்லாம் சொல்லிடாதீங்க, அன்பியத்து பேரை கூட சொல்லிடாதீங்க. சரி, என்ன அன்பியத்து பேரை கூட சொல்லிடாதீங்க. தெரிய வந்துடும், எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் இந்த நல்ல உள்ளத்திற்கு நம்ம நன்றியும் வாழ்த்துக்களையும் கடவுளுக்கு தெரிவிக்கிறோம். தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியில் நன்றாக பாடி என்னுடைய விருப்பம் அது நிறைவேறியிருக்கிறது. கிடைப்பதில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்க நல்லா பாடுவாங்க, ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அதை நம்ம பக்கத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் அந்த விரும்பினேன். அது நிறைவேறியிருக்கிறது. கடந்த 3 சனி, நேற்று, இன்று 3 நாட்களுமே நம்முடைய கிளைப்பொருட்களை சார்ந்த அந்த பாடல் குழுவினர் மிக அருமையாக பாடியிருக்கிறார். நல்லா பாடுறாங்களா? சூப்பராக பாடுறாங்க. ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய தெரிவித்துக் கொள்வோம். அந்த பாடல் குழுவினரை வழிநடத்துகின்ற அருட்சகோதரி யார் தெரியுமா? அமிர்தம். சரிங்களா, இத்தனை நாள் அவங்க இல்லவே இல்லை. எப்படியாவது பிள்ளைங்களை பாடுங்க, பாட வைப்பேன், நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு வந்ததை பார்த்த உடனே. ஆகவே அந்த பெயரை அந்த பாடல் குழுவினரை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற அருட்சகோதரி அமிர்தத்திற்கு நம்ம நன்றியை பார்த்துக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாளைய திருப்பலியை தலைமையேற்று நடத்த இருப்பவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள். ஏற்கனவே ஒரு மைந்தர் வந்திருந்தாரு. அதனால் நாளைக்கு அவரை பேசுவோம், அவரை சொல்லுவோம், அவரை வரவேற்போம், வாழ்த்து சொல்லுவோம். அதனால் சொல்லலை. அதனால நாளை நம்முடைய பங்கினுடைய மண்ணின் மைந்தர்கள் அருட்பணி ராவின் மற்றும் அருட்பணி ஆரோக்கியசாமி அவர்கள் தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி மறைவையை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். நாளைய மறைவை தலைப்பு ஆறுதல் பெறுவதை விட பிறருக்கு ஆறுதல் அளித்தல். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஏமாற்றம் கொடுத்தீங்கன்னா ஏமாற்றமே வரும். ஆறுதலை கொடுக்கிற போது ஏமாற்றம் கிடையாது. எனக்கு கிடைக்கணும் கிடைக்காது. அதை அருமையாக நம்முடைய புது வாழ்ந்திருக்கிற அந்த தலைவரை நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். நாளைய திருப்பலியை சிறப்பு செய்ய இருக்கின்றவர்கள் வெளுபதி எலிசபெத் மற்றும் புனித அந்தோனியா அன்பிய இறை மக்கள், அவர்களோடு சேர்ந்து மரியாயின் சேனை சபையைச் சேர்ந்தவர்களும் நாளைய திருப்பலியை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நேற்று 3 கேள்விகள் கேட்கப்பட்டன. இந்த கேள்விக்கான பதில் தெரியும் இல்லையா? மீண்டும் சொல்லணுமா? கேட்டு சொல்லணுமா? தேவையில்லை. ஆகவே நேற்றைய நாளில்
பகுதி எழுதியவர்கள் மொத்தம் 23 பேர். எல்லாருக்கும் வாழ்த்துமா கருவறை எழுப்பி நம்ம எண்ணிக்கை 23 நபர்கள் கேள்விகளுக்கு பதில் இருக்கிறார்கள். அதுல சரியான பதில் எத்தனை பேர்னா 16. எத்தனை பேர்? 16 பேர். இந்த 16 பேர்கள் இருக்கின்றன. இப்போது 3 நபர்களை நாம எடுப்போம். அந்த 3 நபர்களை எடுப்பதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு அப்படி மனச்சோர்களை அன்னை தெரசா ஆங்கிலத்தைச் சேர்ந்த ஸ்டெர்லி ரஞ்சி குழந்தை ஆங்கிலத்தைச் சேர்ந்த அனிதா ஜெரால் அன்னை தெரசா ஆங்கிலத்தைச் சேர்ந்த அமளி ஜெயசெல்வி ஆகியாச்சா வேற ரொம்ப தாராளமா இருக்காங்க. அன்னை தெரசா அன்பியத்தை சேர்ந்த சுஜி ஜான் இருக்குங்களா? வெரி குட். திருப்பள்ளி முடிந்து நன்றி பாடல் இறுதி பாடல் பாடிய உடனே நீங்கள் உள்ள இருக்கிற சேர்களை நீங்களே எடுத்துட்டு போனீங்கன்னா ஒருத்தர் எடுத்து போயிங்கன்னா ஈஸி. அதனால எடுத்துக்கொண்டு போய் வெளியில வருமாறு என்னோட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இன்றைய மறைகளில் இருந்து 3 கேள்விகள் கேட்கப்படும். சின்ன சமயம் எல்லாமே கஷ்டமான கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தி தான் கொடுக்க போறேன். அதனால கவலைப்பட வேண்டாம். 3 கேள்வி, அதுவும் எளிமையான கேள்வி பாடத்தை சொன்னேன். அதாவது முதல் கேள்வியாக புனித அசிசி பிரான்சிஸ் அவர்கள் அந்த காயப்பட்ட அந்த நபரை முத்தமிடுகின்ற பொழுது அந்த செயல் அந்த காயப்பட்ட நபருக்கு எப்படி இருந்தது? புனித அசிசி பிரான்சிஸ் அவர்கள் அந்த காயப்பட்ட நபரை முத்தமிடுகின்ற பொழுது, அவருடைய காயத்தை முத்தமிடுகின்ற பொழுது அந்த செயல் அந்த காயப்பட்ட நபர், அந்த ஒரு நோயாளி தொழுநோயாளிக்கு எப்படி இருந்தது? புரிந்ததுதான்? கேள்வி புரிஞ்சா வெரி குட். கேள்வி புரிஞ்சா சரி. இரண்டாவது கேள்வி, நமக்கு அதாவது அசிசி பிரான்சிஸுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கடினமான செயல் அப்படிங்கிறது எது என்று சொல்லி தந்தை அவர்கள் கேட்டார். கடினமான செயல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒண்ணு இருக்குது. அந்த செயல் என்ன? ஏன்னா நம்ம செய்ய மறப்போம் அதை பின்னர். மூன்றாவது கேள்வியாக தந்தை அவர்கள் இந்த பாடுபட்ட செல்வத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற புனித அசிசி பிரான்சிஸ் அவர்களை பார்த்த உடனே, சரிங்களா, பார்த்த உடனே தன்னுடைய உள்ளத்தில் தோன்றியதாக அவர்கள் சொன்ன அந்த காரியம் என்ன? அதாவது கடவுளின் அந்த துயரத்திற்கு நம் புனிதர் கொடுத்த அந்த செயல் என்ன? எப்படிப்பட்ட அந்த செயல்? அதை பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது தூய பிரான்சிஸ் அவர்கள் இயேசுவுக்கு செய்த இந்த செயல் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தியது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரிந்ததா? கேள்வி புரிந்ததா? சரிங்களா? முதல் கேள்வி, அந்த அசிசி பிரான்சிஸ் அவர்கள் அந்த நோயாளியுடைய காயங்களை முத்தமிடுகின்ற பொழுது அவருடைய செயல் அந்த நோயாளிக்கு எப்படி இருந்தது? இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய அந்த செயல் கடினமான செயல் அப்படின்னு சொல்லி தந்தையர்கள் கூறிய ஒரு காரியம், அது என்ன? மூன்றாவது, இந்த பாடுபட்ட சிறுவத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அசிசி அவர்கள் செய்த ஆண்டவருக்கு செய்த அந்த செயல் என்ன? வெரி குட்.
தெரிந்த பதிலை எழுதி போடுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவரும் எழுந்திருந்து நம்ம ராஜ்யத்தை சொல்லுவோம். எங்கள் தந்தை புனித பிரான்சிஸை, புனிதர்களும் புனிதரை, வேத சாட்சிகளை வழிகாட்டியே, 5 காயக்காலம் மறுகிறிஸ்து என்று பெயர் பெற்றவரே, எளிமையின் நாயகனே, ஏழைகளின் பாதுகாவலனே, உலக இன்பங்களை விடுத்து துன்பங்களை வெற்றியேற்ற மகானே, துன்பத்தால் நொந்து துயரத்தால் வாடி கவலையற்றிருக்கும் நாங்கள் உம்மை அறிந்து உம்மிடம் ஆறுதல் பெற ஓடி வந்தோம். முன்பு நாங்கள் உலக இன்பத்தை நாடி தேடி ஓடினோம். அது எங்களுக்கு கிடைக்காததால் சலித்து வெறுத்து உருக்குலைந்து உங்கொண்டு இருக்கிறோம். துன்பப்படுவதை வாழ்வின் இன்பம் என்று எண்ணி துன்பத்தை பெற்ற மறுகிறிஸ்துவை நாங்கள் படும் துன்பமெல்லாம் நாங்கள் அடையப் போகும் இன்பத்தின் ஆரம்பமே என்று உணர்ந்து மகிழ்ச்சியோடு எங்களது கஷ்டங்களை சுமக்க அழுதாரும். ஆறுதலுக்கும் தந்தையே, நாங்கள் படும் தொல்லைகள் எங்கள் பாவத்தின் விளைவு அல்ல, மாறாக இறைவன் எங்களை மகிமைப்படுத்த எங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடையாளமே என்று உணர்ந்து சமாதானத்துடன் எங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள நல்ல மனதை தாரும். இவ்வுலகில் எங்கள் கடைசி வாழ்வை சமாதானமாக வாழவும் நல்ல மரணம் அடையவும் நிச்சய பேரிந்த வீட்டில் உம்மோடு இறைவனின் முடிவில்லா வாழ்வை காணும் பேரு எங்களுக்கு கிடைக்கவும் உமது அருளால் உதவ வேண்டும் என்று உண்மை வேண்டுகிறோம். ஆமென். அமைதி தூதுவரான புனித அசிசி பிரான்சிஸே, அமைதி தூதுவரான புனித அசிசி பிரான்சிஸே, அமைதி தூதுவரான புனித அசிசி பிரான்சிஸே, மன்றாடுவோமாக. எல்லாம் வாழும் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அசிசி நகர் புனித பிரான்சிஸ்குவை தனது எளிமையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை போல் விலக செய்தீரே. அவரது வழியில் நாங்களும் நடக்க செய்திருடும். இதன் வழியாக நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் உம் மகனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி உம்மில் ஒன்று திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸின் விளங்கிய அன்பையும் திருத்துவ ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன்பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
எங்கள் பங்கின் பாதுகாவலரான முதாசிசியாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான முதாசிசியாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான முதாசிசியாரே, உண்டாக